ஹாய், நீங்கள் வந்து சிவில் என்ஜினியர், இல்லை குவான்டிட்டி சர்வேயர், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், இல்லை கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ வேலை எங்கேயும் கிடைக்கல, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பெட்டர் சேலரி கிடைக்காம இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக எதனால் உங்களால் வந்து வேலைக்கு போக முடியல, இல்லை எதனால் உங்களால் ஒரு பெட்டர் சேலரி ரீச் பண்ண முடியல நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எம்ஆர்ஐசிஎஸ் பண்ணுங்கள், இல்லைனா எம்சிஓபி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு யூகே இல்லைனா ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் வேலை தேடணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எம்சிஓபி பண்ணுங்கள். ஏன்னா எம்சிஓபிங்கிறது ஈக்குவலன் டு பிரிட்டிஷ் பேச்சுலர் டிகிரி. ஸோ நீங்கள் லண்டனுக்கு போகாமையே இந்தியாவில் இருந்துக்கிட்டோ இல்லைனா நீங்கள் வந்து மிடில் ஈஸ்டில் இருந்துக்கிட்டோ கண்டிப்பாக உங்களால் எம்சிஐஓபி பண்ண முடியும். ஸோ எம்சிஐபி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்னை ரீச் பண்ணுங்கள். என் பேர் நான்முகன். நான் மெம்பர் ஆஃப் ஆர்ஐசிஎஸ் அண்ட் ஆல்சோ மெம்பர் ஆஃப் சிஐஓபி மென்டரிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எம்ஆர்ஐசிஎஸ் எம்சிஐபி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வேலை உடனடியாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கான ப்ரொஃபஷ்னல் ரெகக்னிஷனுங்கிறது பெரிய அளவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அடுத்து வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ரெக்ரூட்டர் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான மாற்றத்தை உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உணர முடியும். உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எம்ஆர்ஐசிஎஸ் பண்ணுங்கள், இல்லை எம்சிஐபி பண்ணுங்கள். இதை நான் ஏன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கு மார்க்கெட் இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.